சித்தமா சமதி சகலமாரி கம்யூனிட்டி ஒரு மாதிரியா ஏய் கூத்தாடிக்கு முறையில கோயிட்டு தலையிலடா தேவலோகத்துல பேசி இருக்கும்போது வீணா போன காணுங்க வீணை காணோம் ஏன்னா பெரிய ஒருவன் நினைக்கிறேன் காவல ஜாக்கிரதை இருக்கணும் வாரா உஷா அபிஷ்டு எங்க நடக்குது விபச்சாரம் டேய் அபிஷ்டு அபிஷ்டு இல்ல நான் +2 நான் 8 அவன் 9 டேய் எட்டிகோடா எட்டியாடா இல்ல எட்டிகோடா ஏய் பொங்கங்க தாயாக்குது யார் யாரு ஏய் யாரா தாயா அனாமதா வந்துக்கிறா சார் தெரியுமாடா யாரு சேலத்து ஓட்டண்டா அவரு கண்ணுல தூர்வார் ஒரு சீமானோட அப்படியே கண்ணுல மண்ணுவார் யாருன்னா கம்யூனிட்டி கண்ணுல தெரிய ஏய் இந்த ஆள் தெருவா பூ விக்கிறவன்டா கைத்துல தலையில சுத்திக்கிற தெரியல ஓ பூ விக்கிறியா மாறு கடைகளை குடுக்குறியா மழை கடைகளை குடுக்குறியா யாருடா பூ விப்பது நீடா டேய் என்ன சாபத்தை கொடுத்து விடுவேன் மல்லி முல்லை கனகாம்பர ரோஸே பன்னீர் டேய் நான் முட்டம் துறந்த முனிவர் நீ முட்டை துண்டுறனா நாங்க முட்டை போடுறோம் கோயிலே துண்டுறோங்க நீ ஒரு நாள் தான் லீவ் விட்டோம் நாராயண நாராயண அவருக்குலாம் கிடையாது எங்களுக்கு தான் சரியா இருக்கும் டேய் என்ன மாமிசம் புசிக்கிறவடா நீங்களா நான் புலால் புசிக்கிறவன் ஆமா எந்த கடையில விக்குது அது டேய் நான் சுத்த சைவம் ஓ நீ சுத்த சைவமா ஆமா நாங்களா சுத்த சைவம் அது எப்படி சுத்த செய்வனா சுத்த சைவனா என்ன அண்ணா சுத்த செய்வனா இது கொட்டாவில கூட இது நாடக மேடை அரங்கத்துல உள்ளது ஊராங்க டீ எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஆமா சரி நடுநாட்டுல பசியா பிஸ்கட் வாங்கி தருவாங்க அந்த பிஸ்கட்ல முட்டை போட்டுக்கணும் ஐயா சாப்பிடறதுல அது கூட சாப்பிடுறது இல்லடா ஓ அதான் நீ சுத்த சைவம் ஆமா நாங்க சுத்தா செய்வனே தெரியுமா என்னடா என் வீட்ல சாம்பார் ரசம் மோர் குழம்பு வச்சா கூட 2 எலும்பு போட்டு வைப்போம் நாராயண நாராயண கவுச்சி கதைகளால இருக்க முடியாது டேய் நீ கவுச்சி சாப்பிடக்கூடிய வருஷம் இன்னும் அருமையான சாப்பாடு சாப்பாடுல குறை சொல்ல முடியுமா இந்த கிராமத்தை வந்து பார்க்கும்போது அந்த பச்சனையும் பார்க்கும்போது ஆமா அந்த கோகுல கிருஷ்ணன் அந்த என்ன ஒரு ஆயர்பாடியும் இந்த ஊர் தான் பாக்குற மாதிரி இருக்குது அவ்வளவு பக்தியா வணங்குறாங்க சாமி அவ்வளவு செய்யுமா நல்லா செய்யறாங்க சிறப்பா அந்த சாம்பார் ரசம் எடுத்து வச்ச உடனே அப்படியே மொச்சு பாத்துக்கிறான் சிக்கன் இல்ல பழகுது இன்னைக்கு என்ன அந்த ஆள சும்மா கூடுங்க உன் சொந்தக்கார அவரு தாத்தாடா அவரு உங்க தாத்தாவா அந்த நாமத்தை உச்சரிக்கவில்லை என்றால் என் சிரசானது வெடித்து விடும் ஆமா பாரு தெரியுமா வச்சிருந்தா தோட்ட கட்ட வச்சுக்கிறாங்க இல்ல வெடி மருந்து கிச்சு வச்சுக்கிறாங்க யாரா சுமாரா சாமி என்ன நிக்கிறா நாராயண நாராயண அது அவர்தானா ஏண்டா டேய் அம்மா பூ விக்கிறீங்க மார் கணக்கா முழ கணக்கா யார் சொன்னது உனக்கு எப்படி வேணும் எனக்கு மார் கணக்கில் தான் வேணும் எப்படி அந்த காலத்துல தான் முழ கணக்கு குடுத்துட்டாங்க என்ன இப்ப காலம் மாறி முழ கணக்கு ஆகி போச்சு அந்த காலத்துல ஒரு மார் பூ வாங்கி பண்ணா என் வீட்டு 4 பொம்பளை வச்சுக்கோ யாரே தெரியாது என் மொண்டாட்டி என் வீட்டுக்காரி என் சம்சாரம் என் ஒய்ஃப் பேரி பகுதி கொய்ப்பு 4 ஒண்ணு தான்டா 4 ஒண்ணு தானா ஏய் அவரு இல்லடா விரால்டா ஜிலேபிடா ஏய் விரால்டா ஆள பத்த தெரியல கையில கட்டை கழுத்துல கொட்டை நெஞ்சில பட்டை உடம்புல இல்ல சட்டை இதெல்லாம் கல்யாணம் ஆகாத பட்டை யாரை பார்த்து என்ன உரைக்கிறாய் யாரை பார்த்து என்ன உரைக்கிறாய் என்ன சாமி டேய் ஓடாதடா என்னங்க நீ பட்ட உடம்பு எரியுறதற்கு வந்து வெறுக்குது சாமி அது சாபத்தை கொடுத்து விடுங்க சாப்பாடு என்ன குடிச்சா பசி எடுக்குது டேய் ஓ என்னை நன்றாக உற்று நோக்கிப்பார் யார் சாமி நீங்க டேய் முட்டம் பிறந்த முனிவர் அப்படினா என்னோட பேர் தான் நாரத மகாமுனி ஓ இவர்தான் நாதாரண்டா நம்மள பரம்போகல அவரு என்னடா நாதாரல நாரத மகாமுனிவர் ஓ நாரத மகாமுனிவர் ஆமா என் தந்தையின் பேர் யார் தெரியுமா என்னங்க படைக்கும் தொழிலை கற்றவன் என் தந்தை எந்த வீட்ல படிக்கிறாரு டேய் படைக்கும் தொழில் வாய இல்லையா பேப்பர் அது கிடையாதுடா என் தந்தை உலகத்தையே ஜீவராசிகளை படைப்பவர் என்னுடைய தந்தை உள்ள ஜீவராசிகளா படிக்கிறது ஒப்பாதான் ஆமா உட்காந்துக்கிறவங்களா அனைவரும் படித்தது என் தந்தை அத நின்னுங்கிறவங்களா அதோ தூரத்தில் வருகின்றானே அவன் அமர்ந்திருக்குவார் நின்று கொண்டிருப்போர் அனைத்தும் தந்தை பின்னால பேசிக்கிறாங்களா அவங்களா அவரை படித்தது என் தந்தை ஒப்ப ஒரே ஆளா ஆமா இவ்வளவு பேருமா இவனை பேர் படித்தது என் தந்தை வேலைக்காரன் பண்ண வேலைக்காரன் எங்க ஒப்ப சரி விடு அதுக்கு நான் படிச்சது இவனை படித்தது என் தந்தை ஆபரேட்டர் படிச்சது அவனை படித்தது என் தந்தை என்ன படிச்சது உன்னை படித்தது என் தந்தை பாத்தா செவுல் நாய்க்கு முன்னாடி பாத்தா அடிக்கிற அடி காது கபட கபட நம்ம கக்கடா பாத்தா காதுல இருக்கிற கொட்டை புடிங்கி ஓடிப்புறான் பாத்தா பலால் கொடுப்பான் யார் அனுமதி என்ன பேசுற மரியாதை கொண்டு அவருக்கு என்னடா மரியாதை நாட்டு மக்கள் எல்லாம் படிச்சது அவங்க அப்பான்னு ஒத்துக்கினேன்
ஆபரேட்டர் படிச்சது உங்க அப்பான்னு ஒத்துக்கிறேன், இவனை படிச்சது உங்க அப்பான்னு ஒத்துக்கிறேன். என்ன படிச்சது ஒப்புனா எங்க அப்பா நான் முனியாண்டி விலாசல வெங்காயம் மரம் வச்சிருந்தா நினைக்காதனா தந்தையிட்டு 4 வேதங்கள் இருக்குது. 4 வேதங்களா? இந்த உயிர்கள் படைக்கிறார், இன்னாருக்கு இன்னார் ஆயுள் என்று படைப்பது அவர் தந்தை. அடடே இன்னவனுக்கு இந்த ஆயுள் அப்படி உயிர் கொடுப்பது உனது தந்தை, உருவாக்குவது எங்கள் தந்தை. பாதி வேலை ஒப்புறது, பாதி வேலை அவங்க அப்படி. சரி உங்க அம்மா பேரு? டேய் என்னடா உங்க அம்மான்ற? அம்மா பேரு? அம்மா பேரு என்ன? அதான் டேய் என் தாயின் பேர் சரஸ்வதி. அவங்க அம்மா இது சொர்சேடி ஏண்டா? 4-5 பிஞ்சு விட்டுருங்க. சாமி மழைக்காலம் அதுக்கு வெக்கி போட்டு மூடி வை, இல்லைன்னா உங்க அம்மா பிஞ்சு வெப்பிடும். டேய் அது கிடையாது, கல்விக்கரசி கலைவாணி என்று உரைப்பார்கள் தாய். ரேஷன் அரிசி, புயல் அரிசி, பச்சை அரிசி, அது நான் கல்விக்கு அரிசி. அது புதுசா இறங்கி. டேய் கல்விக்கெல்லாம் வந்தவள் என்னுடைய தாயானவள். கல்விக்கு அதிபதினா கல்விக்கு பேசுற எப்படி பேசுற? அவங்க அம்மா தான் நாக்குல குடி இருக்கிறாங்க. யார் நாக்குல? உன்னுடைய நாவில் குடியிருப்பது அம்மா வந்து என் நாக்குல குடும்பங்கிறாங்க. ஆமாண்டா. யாரு கேட்டு குடும்பம் தான்? அட்வான்ஸ் கொடுத்தாளா? பாரு எவ்வளவு ரேட் பேசுறாளா? மாசம் கரெக்டா கொடுன்னு சொன்னாளா? சாமா எட்டாத்தி இறங்கும்போது என்ன கேட்டாளா? தெரியாத பேசிக் கொண்டிருக்கிறேன். கூட்டு சாவி என்கிட்ட வாங்கினாளா? எதுக்கு? ஏய் அசர பண்றான் ஆளு. சாபத்து கொடுத்து நான் கோபறியே அந்த அம்மா நாக்குல குடியிலன்னு வச்சுக்க, நீ இந்த அளவுக்கு பேச முடியாது. நீங்க பேசிட்டு ஒரு புள்ளனா பெத்த தாய்க்கு ஒரு 3 சென்ட் இடம் வாங்கி ஊரு கட்டி விடணும். நாக்குல உட்கார வச்சுக்கிறிய, தண்ணி குடிக்கும் போது உள்ள போட்டா என்ன பண்ணுவ? ஏய் இப்பொழுது நீ பேசுகின்றாயே அந்த வார்த்தை என் தாய் நாவில் குடியில்லை என்றால் நீ பேச முடியாது. ஓ நம்ம இப்படி எல்லாம் பேச காரணமே உங்க அம்மா தான். என் தாய் உங்க அம்மா. ஏய் அம்மாடா. அம்மா அதான் அம்மா. அம்மாடா. அம்மாடா. டேய் யார்கிட்ட? அத தான் சொல்றேன். சரி யா வந்து எதுக்கு வந்து என்னத்துக்கு வந்த? யாரு போடுவோம்? நான் உன்ன என்ன சாதாரணமா சொல்றேன். இல்ல பின்ன அவங்க கேக்குறது யா வந்து எதுக்கு வந்தனா? நீ என்னத்துக்கு வந்திருக்கீங்க? என்ன நடக்க போகிறது? என்ன நடக்க போகிறது? கம்முனு விடு வாய். என்ன வாய் கோபப்பட்டு மச்சான் விடு மச்சான். கை வைக்கிறேன். டேய் எவ்வளவு ஒத்து வந்து விட்டேன். தேவேந்திரனை பார்த்து நான் பேசி விட்டு போகலான்னு வந்திருக்கீங்க. ஓ தேவபூதி பார்க்க வந்திருக்கீங்களா? நீங்க வந்துகிட்டா சொல்லிட்டு வரீங்க. அனுமதி இல்லாம யாரும் உள்ள போக முடியாது. உங்க பேர் என்ன சொன்ன? என்னோட பேர் நாரத மகாமுனிவர். நாதார் பேமானி வந்திருப்பது நாரத மகாமுனிவர் என்று சொல்லி அவ்வளவு நீட்டியா வாயில வராது சாமி. அந்த சாமான குத்தானு. ஏன்னா ஒரு சாமான் கொடுவா. நான் பிடி. என்ன இது பிடி? டேய் என்ன பீடி. டேய் கையில பிடி என்று ஒரு பிடி இல்ல சிகரெட்ரா. ஒண்ணு மாதிரி டேய் நாக்கு வழிடா போய். ஐயா சோ சோ. ஆசா சொல்றா. நாக்கு வழி என்று சொன்னீங்க. டேய் சாமி டெய்லி மஞ்சள் பூசியா? மீசே வளர்க்கணும். வா சரி ஏண்டா இது பிடி. இது என்னுடைய ஆயுதம். உன் ஆயுதம் மாதிரி? ஆமா. இன்னும் கலகலையா ஓடுது உன் ஆயுதம். டேய் யோகதண்டம். கவுருக்கு போட்டு கட்டக்கூடாது, ஸ்ட்ரைட்டா வந்துருக்குல்ல. யோகதண்டம் அது. லோகம் தண்டா. முனிவர்கள் வைத்திருப்பது யோகதண்டு. சாமி லோகம் தண்டு விட்டு அவன் என்ன பண்ணிக்கிறான்? யோகன் அல்ல யோகதண்டி. லோகதண்டு. ஆமா. இது ஆமாண்டா. ஏய் பார்பு ஷாப்ல பின்னால முட்டு கொடுப்பாங்களா அந்த கட்ட கழிது. அங்க என்னடா எனக்கு வேலை இருக்கிறது? சேவிங் பண்ண போய் பத்து கட்டுக்கிற. அதெல்லாம் நான் போவதே கிடையாது. இங்க படுத்து கிடையாதா? வளர்த்து கிடையாது. அது முடிந்து விட்டதுடா. ஆமா. சரி சாமி இந்த காமிச்சா செஞ்சு வரா. தெரிந்து கொள்வார். நீ வார மயிறு. தண்ணி ஊத்தினா தானா இறங்கும். அந்த பழைய நீத்து வச்சுக்கிட்டு வெளியிட்டு போவாங்களா? அறுபது இல்லையா? ஊக்கெல்லாம் ஊத்துறான். எல்லாம் ஊட்டமா? அண்ணா ஓ தண்ணி ஊத்தினா தானா இறங்கும், லகுவா அவ்வா இறங்கும். அதுல விட்டீங்கன்னா பாட்டு எதுல ஊட்டமா? ஓ பாட்டா ஆரண சோறிய போற்றி. ஆமா சுடு சோறு இருந்தா சாப்பிட மாட்டாரு. ஏய் ராஜா எங்க அத்தை கம்பெனி விட்டு வந்துடுறாங்க. கம்பெனியை விட்டு வந்துருக்கீங்களா? கம்பெனி வேலை போட்டு கையால எடுத்தாச்சு சொல்றேன். வேலை பண்ணதுறானா? அது சொல்றேன்னா கம்பெனி விட்டு வந்துக்கிறாங்க. என்ன பௌத்தா? ஆரண சோறிய போற்றி. சொல்லுமா அடி ஆரண மொழியா போச்சு. அடி ஆரண மொழியா போச்சு. நீ ஆம்படி அடிக்க தெரியாது. அடிச்சு விட்டவளே போச்சு. அதுனா உனக்கு குத்துனாதான் பாட்டு வருமே. எனக்கு குத்திக்கு குத்திக்கிட்டா பாட்டு வரும்.
அம்மா அந்த வடைக்கு தடையா சொன்னாங்க, வாரி வாரி வச்சாங்க. 4 வடை உட்காந்து நான் ஒரு இடத்துல சாப்பிட்டு 5 வடை பாய்ச்சிலே கட்டணும் வந்துட்டேன். கூட்டு உருளைக்கிழங்கு புரியல அப்ப அம்மா நினைச்சு தெரியுமா சாப்பாடு முருங்காய் போட்டு நான் பொரு 4 செம்ம டேஸ்ட் வழியா சொல்ல முடியாது. செம்ம டேஸ்ட். பாயாசம் அதுக்கு மேல நான் 2 கிலோ சாப்பிட்டீங்க. நான் 3 நீ ஒரு 2 தான் சாப்பிட்ட 3 வச்சுட்டு வந்தேன் நானு. பாயாசம் மேல இல்ல கப்பல கொடுத்தாங்க. என்ன போய் சாப்பாட்டுக்கு வர்ற அண்ணேட்டு கேக்குறாரு, பூவாசம் வரல சாப்பாட்டுக்குன்னு. உன் போய் முன்னாடியே குரல் ஆத்துல வந்து பட்டுக்கிறான் போய் அந்த வீட்டுல. சீக்கிரமா வந்துட்டா காரணம் பாட்டு பாடிக்கிற தண்ணியை தரேன் இன்னும் சாப்பாடு கட்டி வச்சுக்கிறான். என்ன ஐசோ சாரி வேணாம் போடா. வெள்ளம் துண்டு தோர்த்தேன் விரல சூப்பு தோர்த்தேன் தண்ணி சாப்பிடுவாரு பாட்டு நான் பார்த்தேன். 11 கட்டுற தாண்டோ கட்டுற 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 11 கட்டுற இப்ப என்ன விட்டுப்பா அண்ணா வெள்ளம் தோன்ற ஒருத்தன் விரல சூப்பர் ஒருத்தன் 11 கட்டையை தாண்டும் அதுல விட்டுங்க. இறந்து விட்டாரு டாக்டர் அப்துல் கலாம், அவருக்கு செக்ரட்டரி ஆயிருக்க வேண்டிய ஆள் நீ. பாட்டு எதுவும் விட்டுமா பாட்டா அண்ணா பூர்ணே வைத்தியத்துல வைக்கிறாங்களே பூர்ணு அது இல்லப்பா. அடி பூரண போலே போச்சு அது பூர்ணாண்டே போலே போச்சு. நீ புத்தனுக்கு தெரியாத புலி விட்டவளே போச்சு போச்சு. என்ன ஆரவாரமா வரீங்க? இந்த பலகாரமாகிய இந்த பலகாரமாகிய சத்தியலோகத்தை ஆளக்கூடியவரா பிரம்மகண்ட தேவரா, அவருக்கு ஒரே ஒரு புதல்வரா நாரதர் பிரம்மதேவன் வந்திருக்கிறார். 2024 8ஆம் மாசத்துல பிரம்மதேவ மக நாரத மகமுனிவர் வந்திருக்கிறார். பீர்தான் அவர்தாங்க. அப்படியா? ஆமா. ஒதுங்கடா ஒதுங்கடா. எங்க இருக்கிறார்? கோத்திர வெளிக்கு இருக்கிறார். பேப்பர் தான் யூஸ் பண்றாரா? டேய் அவர் யார் எப்பேர்ப்பட்டவர்? மகமுனிவர் பரிவர்ப்ப தர வேண்டும். ஆமாங்க. அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் நம்ம கடவுள் தாங்க. நீங்க தானே செய்து முடிக்கணும். வீடு தேடி வந்து ஓடி தேடி தண்ணி ஊத்தணும். ஏற்பாடு செய்யுங்க போங்க. ஓடி தேடி தானே? ஓடி தேடி ஓடி தேடி. பண்ணனும் சாமி வந்துக்கறா. ஆமா. அதனால என்ன ஐடியா சொல்லு. சாமி எடுத்துவதற்கு முக்கணி சாறு சொல்லுவாங்க. மாப்பள வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி சாறு. கம்யூனிட்டியா முக்கணி சார். அதுக்கு கம்யூனிட்டிங்களா? இல்ல முக்கணி சார். முக்கணி சாறு. பேச்சு வந்துருடா அதெல்லாம். நான் உடனே பட்டு நச்சுறதுக்கு என்ன பண்ணலாம்? அது என்ன பண்றது? நான் என்ன தட்டுவேன்? பின்னால தட்டின கம்யூனிட்டி முன்ன தட்டுறடா. எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. நீ எடுத்து 8 பேர் உன் சவாசமா வேணாம். சரி விடு 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 வா. 2 பேர் கல்து. ஆமா. நீ மெல்லியா போய் பைட்டு பிசிக்கி. நான் பின்னாடி வந்து கசிக்கி. வா வா. போங்க ஏற்பாடு செய்யுங்க சுவாமி. என்னதுடா அது? நீ சப்பாடு முக்கணி சாறு. டேய் சப்பாடுங்க. என்ன கொண்டு வந்திருக்க? மாப்பள வாழைன்னு சொல்லக்கூடிய முக்கணி சாருங்க. சாரு சூடாச்சு நல்லா இருக்கா சாமி? சுவாமி அறிஞ்சுங்கள். ஓ தேவேந்திரா என்ன? இவனை டேய் கீழ வைடா ஏன் கீழ வைடா. கம்யூனிட்டி வடைய தந்து என் பையில வச்சுக்கிறான். மொத்த டவுசர் எறும்பு வச்சுக்கிட்டு சாமி. கையில எங்க போதே? ஏங்க ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யுது. அவர் யார் எப்பேர்ப்பட்டவர்? எறும்பு கச்சா என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கூட மரியாதை இல்லையே. என்னங்க சப்பாடுங்க. மரியாதையில்லையே. டேய் கீழ வைடா. குசுடே. டேய் அறுதுகின்றேன் கீழ வை. நீ அப்ப குசுடே. சாமி கீழ வைடா. ஏங்க டேய் நீ யாரோ எந்த ஜாதியோ ஆஞ்சாஜி எந்த குலமோ நல்ல தண்ணி குளம் உங்க அம்மா எவன் உன்கிட்ட போய் உன்னை பெத்தாலோ எவன் உங்ககிட்ட போய் பெத்தானா எங்க ஆத்தா நாய் வச்சு புளியா மரமா அது வாட்ட போய் நீ கேளுடா. அப்புறம் நீயே சொன்ன டேய் கேடா கீழே நீ கொடுத்த உன் கரத்தில் நான் வாங்கி அருந்து போயிட்டா. நல்லா இருக்கு சாமி. ஏய் கீழே வைடா. பாரா அவ்வளவு சுத்த நீ சுத்தடா வைடா கீழே. ஆடாவும் சுத்தத்துல சூள போடா. இந்த முக்காளி சாறு நான் அருந்த வேண்டும். ஆமா வாய் முடிக்கணும் மூக்கல ஊத்திக்கோ. சரி மூக்கு முடிக்கணும் வாயில ஊத்திக்கோ. அவசியம் அவசியம் சுமாரா. நமோ நாராயண நமோ. மந்திரம் பண்ணுங்க சுவாமி. மந்திரம் பண்ணுங்க சுவாமி. ஏய் ஐயா வாட்டில வேலை செய்துக்கறாரா? தோஸ் சொல்றாரோ. சாமி ஒரு முட்டை தோசை ஒன்று போடு. ஏய் மந்திரம் என்னது? வடி வடி தான் தந்துக்கறேன். சாமியா சொல்லு எப்படி கிட்ட? அருமை இருக்கிறது. என் கையாலே பேய்ச்சு சாமி. ஊர்தியா? சரி நான் அருந்து விட்டு மீது இருக்கின்றது நீ அருந்து விடு. சைலண்ட் சைலண்ட். மீதி கிட்ட நான் சால்வா? ஆமா. சாமி கீ வைங்க. டேய் விடியடா. ஏங்க கீ வைங்க. டேய் நான் ஒரு முனிவர்ல. ஏமா கீ வைப்பா. விடியடா. யோ கீ வையா. ஏய் மத்த வெயிடா கீயா. என்ன
ஊராம் சார் ஒச்சக்காரே என் வீட்டுக்காரன் தான் பத்திரமா எடுத்துவான் வேனுக்கு. என்ன பார்த்து எத்தாச்சு விட்டா கீ வெட்டி யாரோ என்ன ஜாதியோ என்ன குழம்போ என்ன பாத்திரம்னு கேக்குறேன். நீ யாரோ என்ன ஜாதியோ என்ன குழம்போ என்ன பாத்திரமோ வாட்டா உன்னை யார் யாருக்கு பத்த கொல்ல பண்ணிட்டு உன்னை சாமியார் கைப்படுத்து நாங்க வர மாதிரி மந்திரம் இப்போ வந்துடும். சாங்கனி சங்காங்கனி மாங்கனி மங்காங்கனி வெப்பன் சொல்லி அந்த வெப்பன் எடுத்தா போலீஸ் வர ரைடு வெப்பன் வெப்பன்லாம் எடுக்கூடாது. என்னடா என்ன பிரச்சனை நடந்துக்குது? என்ன நாரதர் எவ்வளவு மரியாதை அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. டேய் நாரத மகா முடியும் சொல்லிடுவோம் கம்முனு. அவருக்கு கோபம் வந்து விட்டால் கொடி சாபத்தை அளிப்பார். அவரை பத்தி உனக்கு தெரியாது. நம்மளை பத்தி அவருக்கு தெரியாது. சொன்னாருங்க முக்கடி சாரி எட்டாவது கொடுக்கும்போது என்ன பார்த்து என்ன கேட்ட? என்னடா என்ன பார்த்து என்ன கேட்ட? யாரோ எந்த ஜாதியோ என்ன ஜாதியோன்னு கேட்டேன். வாத்தா ஆமா அவன் கிட்ட போய் பெத்தால்னு கேட்டேன். அப்படி நீ கேட்ட? ஆமா. என்ன பார்த்து என்ன ஜாதியான்னு கேட்டேன். உன் ஜாதி பத்தியா தூங்கு மாதிரி தொங்குது. இதால வெளியே போனா யாருன்னா பார்த்து என்ன ஜாதியோன்னு கேப்பியா? உலகத்துல ஜாதி பத்தியே பேசக்கூடாது. சரிதானா மச்சான்? ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன். சாமியை கைப்பற்றிட்டு இது எட்டு போய் சுத்தம் பண்ணி தான் எடுத்து போனோம். 5 ஐயரை வச்சு புரியாத நம்மளை வச்சு அதுக்கப்புறம் எடுத்து போவோம். மகன் வந்திருக்கிறார். ஆமா வழக்கமா நடப்பது என்ன? யாரு காகாவளி? மெட்ராஸ் டான்ஸ் அதெல்லாம். எது மெட்ராஸ் டான்ஸ்? பேசாதீங்க தாயே. மெட்ராஸ் டான்ஸ் வேலையை எடுத்து மூக்குல விடுறாங்க. அது இல்ல ஸ்டைல் தான். சரண்